வணக்கம். டிஎன்பிஎஸ்சில இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல லைஃப்க்கே இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நான் நெறைய தடவ அந்த லைஃப் பத்தி பேசும்போதும் சரி, டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்வ தாண்டி வாழ்க்கையில என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுல இது வந்தா ரொம்ப நல்ல விஷயம். சரி என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்டிக்கிள் 15 எத சொல்லுது? இந்திய அரசியலமைப்புல சரத்து 15 எதை சொல்லுது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் கடைசியில சொல்றேன். ரைட். மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு பிப்ரவரி 5ஆம் தேதி போல பாத்தீங்கன்னா கிராம சபை நடந்திருக்குங்க. இந்த கிராம கூட்டம் நடக்கும் தெரியும்ல. கிராம கூட்டம் வருஷத்துக்கு 4 தடவை நடக்குமா? அப்படி நடக்கும்போது அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கிராம சபை, அதாவது 4 தடவை கட்டாயம் நடக்கணும். மிச்ச நேரத்துல நடக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கிராம சபையில ஒரு தீர்மானம் போடுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, சாதியற்ற கிராமமாக அறிவிக்கப்படுது. அப்படி என்ன கிராமம் தான் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, சவுண்டலா அப்படின்னு ஒரு கிராமம். சவுண்டலா அப்படிங்கிற கிராமத்துல பள்ளிகள் மற்றும் கோயில்கள்ல நீர்நிலை வாட்டர் பாடிஸ் இருந்தாலும் சரி, தகன மைதானம், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே எல்லோருமே போகலாம். அனைத்து குடியிருப்பாளர்களும் பாத்தீங்கன்னா போகலாம், சமமாக நடத்தப்பட வேண்டும் அந்த கிராமத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கிராமத்துலதான் அதிகமா சாதி கட்டமைப்பு இருக்கும். ஆனா அதை ஒட்டச்சிருக்காங்கங்க. இதைத்தானே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சாரு. ஆனா தன்னுடைய பேர்ல இருந்து சாதி அடையாளத்தை நீக்கினார். ஆனா அவர் பாடுபட்டது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டா, இந்த சாதியினால ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. சரி, சோ எந்த இடத்துல தந்தை பெரியார் அவர்கள் சர்நேமான சாதி பெயரை நீக்கினார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும்ல, அது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுல அந்த கிராமத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆம்சி ஜத் மனவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆம்னா நம்ம, ஓகேங்களா, ஆம் ஆம்சி ஜாத், ஜாத்னா ஜாதின்னு அர்த்தம், ஜாத் மானவ். சோ அப்ப எனது சாதி மனித நேயம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. சோ இது எவ்வளவு பெரிய விஷயம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே நேரத்துல நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக டெய்லி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். ஒரு 20 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸா டெய்லி வீடியோ போட்டுருக்கோம். சோ அதனால நம்மளுடைய லாங் வீடியோவும் பாருங்க. ஒரு 15 நிமிஷம் தான் வரும். 15ல இருந்து 20 நிமிஷம் வரும். அந்த 20 நிமிஷத்துல தினமும் உங்களால கரண்ட் அஃபேர்ஸ சுலபமா தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் கேள்வி பதில்கள் வடிவில். பிடிச்சிருக்குல்ல? கர்பதேஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.